உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. நவம்பர் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் கல்லறை திருநாளில் ஆசிரியர் தகுதி தேர்வா என இபிஎஸ் இதற்கு கண்டனம் பதிவு செய்திருக்கிறார். அது குறித்தான மற்றொரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்கலாம், கேட்கலாம். லதா, இபிஎஸ் இது குறித்து என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். நவம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் வழிபடும் கல்லறை திருநாள் அன்று தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது வருத்தம் அளிப்பதாகவும் தேர்வு தேதியை மாற்றி அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் நவம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என்று அறிவித்து விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் வழிபடும் கல்லறை திருநாள் அன்று தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது வருத்தம் அளிக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் கிறிஸ்தவ பெருமக்கள் மறைந்த தங்கள் உறவினர்கள் மற்றும் முன்னோர்களை அவரது கல்லறையில் வழிபடுவர் என்பதால் அவர்களால் தேர்வுக்கு செல்ல இயலாது என்றும் ஒரு சரியான நிர்வாகம் உள்ள அரசு இதையெல்லாம் கருத்தில் கொண்டிருக்கும், ஆனால் நடப்பதோ திமுக ஆட்சி அல்லவா என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதல்வரை போலவே மக்கள் உணர்வுகள் அறியாமல் அலட்சியமாக செயல்படும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என்று கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உடனடியாக ஆசிரியர் தகுதி தேர்வை வேறொரு உகந்த தேதிக்கு மாற்றி அறிவிக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.